மாவை சேனாதிராஜாவின் மகன் கலையமுதன் 30 லட்சம் ரூபாய் காசு பெற்றிருப்பதாக தகவல்கள் கசிந்திருக்கின்றன. பொது வேட்பாளருக்கு இலங்கையில் அனைத்து பகுதியில் இருக்கின்ற மலையக மக்கள், முஸ்லீம் மக்கள், இந்து கிறிஸ்தவ அனைத்து மக்களும் ஒட்டுமொத்தமாக வாக்களிக்க வேண்டும். தமிழரசு கட்சி சஜித்துக்கு ஆதரவான வவுனியாவில் கூட்டத்தில் முடிவெடுத்துவிட்டு வருகின்ற வழியில் கிளிநொச்சியில் ஏறி பொது வேட்பாளர் மீட்டிங்கில் பேசி அவருக்கு ஆதரவு என்று சொல்லிட்டு போயிருக்கார். அவருக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சா இல்லை தமிழ் மக்களுக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சா? தமிழரசு கட்சி பல வேடங்கள் தரித்து நிற்கின்றது. பொது வேட்பாளர் சம்பந்தப்பட்ட விடயத்தில் சஜித் பிரேமதாசாக்கு ஆதரவு தருவதாக தமிழரசு கட்சி தலைவரின் மகன் மாவை சேனாதிராஜாவின் மகன் கலையமுதன் 30 லட்சம் ரூபாய் காசு பெற்றிருப்பதாக தகவல்கள் கசிந்திருக்கின்றன. சஜித் பிரேமதாசா அவர்களின் தேர்தல் சம்பந்தப்பட்ட விடயங்களை கையாளும் லக்கி என்பவரிடமிருந்து 30 லட்சம் ரூபாய் இவருக்கு வழங்கப்பட்டிருப்பதாக நம்பிக்கைக்குரியவர்களிடமிருந்து தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. வேண்டுமானால் வடமாகாணத்துக்கு பொறுப்பான மா பிரகாஷிடம் நீங்கள் இதை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். பணத்துக்காக கையூட்டு பெற்று கேவலமாக நடந்து கொண்டிருக்கும் இந்த அரசியல்வாதிகள் தமிழ் மக்களுக்கு தேவைதானா? பணம் வாங்குகின்றார்கள், 10 பேருக்கு ஆதரவு தெரிவிக்கின்றார்கள். இவர்களை எல்லாம் நீங்கள் புறந்தள்ளி பொது வேட்பாளருக்கு இலங்கையில் அனைத்து பகுதியில் இருக்கின்ற மலையக மக்கள், முஸ்லீம் மக்கள், இந்து கிறிஸ்தவ அனைத்து மக்களும் ஒட்டுமொத்தமாக வாக்களிக்க வேண்டும். முக்கியமாக வடகிழக்கில் இருக்கின்ற மக்கள் பொது வேட்பாளருக்கு தனியவும், வடகிழக்கு மாகாணங்களை தாண்டி இருக்கின்ற மக்கள் உங்களுடைய சூழ்நிலை கேட்டாற்போல் பொது வேட்பாளருக்கு முதலாவது வாக்கை வழங்கி ஏனைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய வாக்கை நீங்கள் செலுத்த முடியலாம். மாவை சேனாதிராஜா அரளை பெய்ந்து போச்சான் அல்லது பணங்களை வேண்டின அச்சத்தில், மகன் பணங்களை வேண்டிவிட்டார் என்ற அச்சத்தில் தமிழரசு கட்சி சஜித்துக்கு ஆதரவான வவுனியாவில் கூட்டத்தில் முடிவெடுத்துவிட்டு வருகின்ற வழியில் கிளிநொச்சியில் ஏறி பொது வேட்பாளர் மீட்டிங்கில் பேசி அவருக்கு ஆதரவு என்று சொல்லிட்டு போயிருக்கார். அவருக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சா இல்லை தமிழ் மக்களுக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சா? நடிகர் வடிவேல் பாணியில் அங்கே காசு வேண்டுபவருக்காக கொடுத்தவருக்காக ஒரு குத்தும், இங்கே காசு வேண்டுவதற்காக ஒரு குத்துமாக பொது வேட்பாளருக்கும் சஜித்துக்கும் என மாறி மாறி ரணிலுக்குமாக இவர் நடனம் ஆடுகின்றார். எல்லா இடத்திலையும் பொக்கன் நிரம்ப காசு வேண்டிவிட்டார். அதற்குத்தான் இந்த பைத்தியக்காரன் போல் அரசியலில் சித்து விளையாடுகின்றார்.